வெல்கம் டு தமிழரம். இன்னைக்கு எபிசோடு முழுவதுமே அதிரடியா இருந்துச்சு. பழைய கமல் சாரை நம்ம பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இருந்துச்சு. அந்த அளவுக்கு கமல் சார் அல்டிமேட்டா பண்ணியிருந்தாரு. மக்கள் ஆசைப்படி போலி அன்பு கூட்டணி இன்னைக்கு உடஞ்சிருக்கு. அந்த கூட்டணியில இருந்து தூங்கு மூஞ்சி ரமேஷ் இன்னைக்கு எவிக்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு நடந்த அதிரடியை பார்த்த பின்புதான் நம்ம தல அறிக்கைய ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு. கண்டிப்பா நேர்மையும் உண்மையும் எப்போதும் தோக்காது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு பார்க்கலாம். இந்த வாரம் முழுவதும் அந்த அன்பு கூட்டணி பண்ண அட்டகாசம் எல்லை மீறி போயிருந்துச்சு. இதெல்லாம் நம்ம கமல் சார் தட்டி கேட்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. கண்டிப்பா தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கமல் சார் களத்துல குதிச்சிருந்தாரு. இன்னைக்கு கமல் சார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம காதுல வந்து அப்படியே தேன் வந்து பாயுது. காரணம் அந்த அன்பு கூட்டணியை பத்தி தான் அவ்வளவு பேசியிருந்தாரு. ஜோடியா விளையாண்டா ஜோடியா போகணும், அதுக்கப்புறம் கூட்டணியா விளையாண்டா கூண்டோட கைலாசம் அப்படின்னு இண்டிவிஜுவலா விளையாடுற நம்ம தல அறிக்கை நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ப்ரோமோவையே நாங்க வந்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு. கமல் சார் அதை ஸ்டேஜ்லயும் பண்ணியிருந்தாரு. பல இடத்துல ரியோவையும் அர்ச்சனாவையும் கிளின்னு கிழிச்சிருந்தாரு. கமல் சார் ஆரம்பிக்கும் போது அர்ச்சனாட்ட வந்து ஒரு நல்ல விதமா பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. காரணம் அவங்க அப்பாவை பத்தி பேசுனது வந்து தப்பு அப்படின்னு. ஆனா கமல் சார் இன்னொன்னு சுட்டி காட்டியிருக்கலாம். அவங்க ரியாக்ட் பண்ணது வந்து ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா அர்ச்சனா வந்து அந்த ரோபோ டாஸ்க்ல தோத்த பின்னாடி அவங்க கொடுக்கப்பட்ட அந்த 2 ஹார்ட்டை வந்து எடுத்தாங்க. அந்த எடுத்ததுக்கு பின்னாடி தான் அர்ச்சனாவோட அந்த ரியாக்ட் இருந்துச்சு. இது கூட ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி தான். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மறுபடியும் அந்த ஹார்ட்டை வாங்கினாங்க. இதை கூட கமல் சார் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். நமக்கு தெரியும் இது அது அந்த இடத்துல வந்து அர்ச்சனா வந்து போலியா விளையாண்டுருக்காங்க, போலியா நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா தகப்பனார் மேல இவ்வளவு பாசம் உள்ளாலு கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அதை பண்ணவே இல்லை. இவ்வளோ லேட்டா பண்ணிட்டு அதை வந்து ஸ்டேஜ்ல வந்து அவர் கண் கலங்கி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா ரொம்ப நடிப்பா தெரியுது. போலி அன்பு அப்படிங்கிறதுக்கு உதாரணமே அர்ச்சனாவா தான் இருப்பாங்க. அன்பு கூட்டணியோட சதியால ஜெயிலுக்கு போன அனிதாவுக்கு இன்னைக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா அன்பு கூட்டணியால பாதிக்கப்பட்ட தல ஆரி, அதுக்கப்புறம் அனிதா, இவங்களுக்குலாம் நியாயம் அப்பப்ப கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும். இன்னும் போராடலான்னு அந்த நம்பிக்கை கண்டிப்பா அவங்களுக்கு வரும். அதை வந்து இப்ப கமல் சார் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. நமக்கு ரொம்ப சந்தோஷம். கமல் சாருக்கு ஒரு சல்யூட் அடிச்சிருவோம். ஏன்னா இதே மாதிரி நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மக்களும் உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஏன்னா நேர்மைக்கு எதிராக யாரு செஞ்சாலும் அது தப்பு தான். உண்மைக்கு எதிராக யாராவது நடந்தாங்களாக்க தட்டி கேளுங்க. அது உங்களுடைய உரிமை. ப்ரோக்ராமே நீங்க தான் ஹோஸ்ட் பண்றீங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு கேட்க முழு உரிமை இருக்கு. மக்கள் சார்பா நீங்க இருக்கீங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இதே மாதிரி கேளுங்க. மக்களும் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இந்த இடத்துல நம்ம தல ஆரிக்கு நடந்த அநியாயத்தை வந்து கமல் சார் தட்டி கேட்டிருந்தாரு. தல ஆரி அந்த ரோபோ டாஸ்க்ல வந்து கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாம ஜெயிச்சிருக்காரு. அப்படி இருக்கும் போது அவருக்கு எப்படி நீங்க வந்து போரிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஓட்டு போட்ட அந்த சோமு சொல்றான், அவரு மெதுவா நவல்றாங்க அப்படின்னு. ரோபோ எப்படா நவலும்? அப்படித்தானே நவலும். இது கூட தெரியாம இடம் இருக்க அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இடத்துல கேட்கணும் போல தோணுச்சு. இதெல்லாம் பேசி முடிச்ச முன்னாடி கமல் சார் டைரக்டா வந்து எவிக்ஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டாரு. இந்த பிரேக் விட்ட சமயத்துல அன்பு கூட்டணியில உள்ள அர்ச்சனாவும் ரியோவும் கட்டிப்பிடிச்சு கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ நம்ம கூட்டணியில இருந்து பிரிச்சுருவாங்களா அப்படின்னு. நேர்மையாவும் உண்மையாவும் விளையாண்டா உங்களுக்கு இந்த பயம் வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்க விளையாடுற அந்த போலித்தனமான விளையாட்டு தான் உங்களுக்கு இந்த பயத்தை உருவாக்கி இருக்கு. கண்டிப்பா அந்த பயம் நிரந்தரமா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து இண்டிவிஜுவலா விளையாடணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். இப்படியே கூட்டணி அமைச்சு நல்லா விளையாடுற பிளேயர் எல்லாம் அனுப்பிட்டு நீங்களே அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், பிக் பாஸ் கேட்காட்டாலும் ஆண்டவன் கேட்பான் அப்படின்னு. ஆண்டவன் தண்டிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு பிக் பாஸ் முந்திக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். காரணம் அவங்க கூட்டணியில் உள்ள ஒரு ஆளை அவங்களுக்கே தெரியாம வெளியேற்றிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட். ஏன்னா எப்போதுமே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வெளியே போற அந்த ஒரு சிச்சுவேஷனே இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கல. இதுதான் போலி அன்பு கூட்டணி கிடைச்ச முதல் அடி. இன்னொரு அடி கொடுக்கறதுக்கு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. நாளைக்கு அந்த அடி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் நீங்க திருந்தாட்டி மக்கள் அடுத்தடுத்த வாரங்கள்ல உங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து உங்களை வெளியேற்றுவாங்க. இந்த சீசன்ல எவிக்ட் ஆகி வெளியே போன எல்லா பேருமே தல ஆரிய பத்தி சொன்ன ஒரே விஷயம், அவர் நேர்மையானவர், உண்மையானவர், ஜென்யூன் பர்சன், அதுக்கப்புறம்
நேர்மையின் சின்னம் அப்படின்னு பல பட்டங்களை கொடுத்து தான் போயிருக்காங்க. அதுல இன்னைக்கு தூங்கு மூஞ்சி ரமேஷும் இணைஞ்சிருக்காப்ல. அவரு எவிக்டாய் வெளியே போகும்போது தல ஆரிய பார்த்து உங்க நேர்மை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதே உண்மையாவே இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டும் போனாங்க. முன்னாடி இண்டிவிஜுவலா விளையாடுற பிளேயர் தான் அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஆனா முதல் முறையா அந்த போலி அன்பு கூட்டணியில இருந்து ஒரு ஆள் சொல்லிட்டு போறது நம்ம மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ரமேஷை பத்தி நம்ம ஒரு வார்த்தை சொல்லித்தான் ஆகணும். இந்த பிக் பாஸ் வீட்டில் 70 நாளும் தூங்கியே கழிச்ச ஒரே ஆள் நம்ம ரமேஷ் மட்டும்தான். எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல தூங்கிட்டு தான் இருப்பாப்புல. அந்த தூக்கத்தை கூட இன்னைக்கு குறும்படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஏன்னா நேற்று அனிதாவோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் ரியோ. அவ்வளோ சவுண்டு, அந்த சவுண்ட்லையும் மனுஷன் தூங்கி விடாம தூங்கி இருக்காப்புலனா ரமேஷ் போட்டி போடுற இடம் பிக் பாஸா இருக்கக்கூடாது. அவருக்கு ஏத்த இடம் வந்து கும்பகர்ணன் தான். கும்பகர்ணனோட சேர்ந்து போட்டிட்டா மேபி அதுல ரமேஷ் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்தி அவரை அனுப்பி வைப்போம். பிக் பாஸ் வீட்ல இருந்து சனம் வெளியேறின பின்னாடி நம்ம தலை ஆரி கொஞ்சம் டல்லா தான் இருந்தாரு. காரணம் என்னன்னா இண்டிவிஜுவலா விளையாடுற பிளேயர் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இவங்க கூட்டணியா விளையாண்டு ஜெயிக்கிறது ஒரு விளையாட்டே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஃபீலிங்கு இன்னைக்கு கரைஞ்சு போயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு கமல் சார் கேட்ட பின்புதான் நம்ம தலை ஆரிக்கு புத்துணர்ச்சியே கிடைச்சிருக்கு. நேர்மையான விளையாட்டு, உண்மையான பேச்சு, சத்தியமான வாக்கு இது எப்போதும் தோக்காது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இன்னைக்கு நம்ம தலை ஆரியோட முகத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு பிரைட்டா இருந்தாரு நமக்கு தலை ஆரி. அவரோட சந்தோஷம் நீடிக்கணும், கப்பை ஜெயிக்கணும், அதான் எங்களுடைய ஆசை. மீண்டும் நாளை தலை ஆரியை பற்றிய சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திப்போம். இது தமிழ் அறம்.